நாங்க எந்த ஒரு கட்டத்திலையுமே மனைவிமார்களை திருத்த முயற்சிக்கணுமே தவிர தண்டிக்க முயற்சிக்க கூடாது. நல்லா அந்த விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. திருத்தத்தான் முயற்சிக்கணும், தண்டிக்க முயற்சிக்க கூடாது. தண்டனை என்பது அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி காயப்படுத்துறது. இப்ப ஒரு லொஹர் தொலை இல்ல மனைவி, இப்ப வாப்பா மனைவியோட வாப்பா வீட்டுக்கு வராங்க, அம்மா எல்லாம் வீட்டுக்கு வராங்க, என்ன உங்களோட பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுக்கிறீங்க, லொஹரும் இல்ல அசரும் இல்ல அப்படின்டா அந்த மனைவிக்கு எவ்வளவு கவலையாயிருக்கும். அதே நேரம் இவங்கட அதாவது இந்த கணவனுடைய அம்மா வாப்பா எல்லாம் இருக்கும் பொழுது கணவனுக்கு இவங்க அம்மா வாப்பா, ஆனா மனைவிக்கு மாமி, எவ்வளவு ரெஸ்பெக்ட் அந்த மனைவி எதிர்பார்ப்பாள். அந்த அம்மா வாப்பா இவரது அம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இவரது அம்மா வாப்பா தானே, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனைவியை கொஞ்சம் இழிவா பேசுறது, ஜோக் அடிச்சு பேசுறது. ஆனா எங்களுக்கு ஜோக்கா இருக்கும், அவங்களோட மனசு அப்படியே பிஞ்சு கொதறி அப்படியே சின்ன பின்னமாய் போகும். என்னடா என்ன இழிவுபடுத்துறாங்களே, அவ அப்படி, அவட சமையல் இப்படி சரியில்லை, அவட இது இப்படி சரியில்லை, அன்னைக்கு ஒரு அப்படி இது செஞ்சா இது இப்படி போய்த்துது அப்படி போய்த்துதுன்னு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் சொல்லி 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 அந்த 30 நிமிஷம் உங்களோட அம்மா உங்களோட வாப்பா உங்களோட தங்கச்சி இருந்தா அந்த இடத்துல நகைச்சுவை பொருளாக கருப்பொருளாக நீங்க எடுக்கிறது உங்களோட மனைவி என்றா இதுவும் ஹராம், இது கூடாது. அந்த மனைவி விரும்ப இல்லைன்னா அது புறம், அதுக்குள்ள வரும். நாளை மறுமையில நீங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆகணும். இழிவுபடுத்துறது அல்ல, மனைவியை இழிவுபடுத்துறது. அவ தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டா மனைவியை சொல்லி ஜோக் அடிக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமை பேசுவாங்க, பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே வாய் தான் பட்டிமன்றம் வந்துட்டா தன்னுடைய சொந்த பொண்டாட்டிய வச்சே கைதட்ட வாங்குவாங்க, சிரிக்க வைப்பாங்க. பொண்டாட்டி இருந்தா அப்படி இருந்தா அவ அப்படி செஞ்சா என்ன பொம்பளைன்னு சொல்லி பொம்பளைய வச்சே கைதட்டு வாங்குவாங்க, சிரிப்பை எடுப்பாங்க, காசையும் வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு நகைச்சுவை பொருளா பெண்ணை பார்ப்பாங்க. ஆனா பெண்ணுரிமை, பெண்கள் அவர்கள் அங்கு வரணும் இங்க வரணும், அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொருளாக விளம்பரம் எடுத்துக்கிட்டா அதை காட்சி பொருளா பெண்கள் ஆக்கிடுவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்ல இல்ல, பெண்கள் அழகாக வைங்க. வெளியே கணவனும் மனைவியும் போனா கணவன் வெளியே போகும்போது கணவன் வெளியே போற இபாதத் இல்ல, மனைவி ஹிஜாபோட வெளியே போனா இபாதத்தோட வெளியே போறாள். இப்படிதான் ஹிஜாபை பார்க்கணும். ஹிஜாப் எப்படி பார்க்கணும்? கணவனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் வெளியே போறதுக்கு அனுமதிச்சிருக்குது, கணவன் மனைவியா. ஆனா கணவன் நடந்து போற நேரம் ஆடை போட்டு போறது இபாதத் இல்ல, எந்த ஆடையும் போட்டு போல அவரத்தை மறைச்சு. ஆனா மனைவி ஹிஜாபோட போனா அது கடமை, அது இபாதத். அவ வெளியே ஹிஜாபோட போற நேரம் எல்லாம் நன்மை கிடைக்குது. இந்த நன்மையினுடைய சூழலை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை உயர்த்தி இருக்கிறதுன்னு நான் பார்க்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? நாங்க எவ்வளவு நேரம் வெளியே சுத்தினாலும் இப்படி இந்த உடுப்போட நன்மை கிடைக்காது. ஒரு பெண் கணவனோட வெளியே போறாள், ஒரு தேவைக்கா போறாள், ஹிஜாபோட போறாள் என்றால் கணவனுக்கு கிடைக்காத நன்மையை மனைவிக்கு இஸ்லாம் கொடுத்து மனைவியை கண்ணியப்படுத்துகிற அதுதான் ஹிஜாப். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களை இழிவுபடுத்தாம காயப்படுத்தாம அவர்களுடைய உள்ள நோகரமா நடக்காம அவர்களுடைய கூட்டாளிமார்கள் அது தெரிஞ்சவங்க நாங்க அஜ்னபி மஹரமே பேணிக் கொள்ளணும். சும்மா கண்டவங்களோட ஜோக் அடிக்கிறது அல்ல, தேவை இருந்தா பேசுறது வேற விஷயம். எல்லை கடந்து போறது, வார போறவங்கிட்ட அப்படி எல்லாத்தையுமே இழிவா ஜோக்கா மனைவியை பத்தி பேசுறது. வீட்டுல சொந்தக்காராக்கள் வந்தா கூட என் அம்மா சகோதரி வந்தா தெரியுமா உட மச்சியை பத்தி உட மைனி பத்தி தெரியுமா, இப்படி பேசி பேசி உள்ளத்தை காயப்படுத்துவது என்பது அவருடைய உள்ளத்தை நீங்க காயப்படுத்துவீங்கன்னு சொன்னால் அதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டும். இயலுமான அளவு அவர்களுக்கு அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து அவர்களுக்கு நாம் நேசத்தை கொடுத்து புரிந்துணர்வோடு நடந்து அவர்களை கட்டுப்பட வைத்து அவர்களை நல்ல வழிமுறையில கொண்டு வரதுதான் நீங்களோட கடமையை தவிர அவர்களை இழிவுபடுத்தி தண்டனைக்கு உட்படுத்துவதல்ல. கடைசியாக நான் அண்மையில மிச்ச காலத்துக்கு முன்னால் ஒரு செய்தி படிச்சேன். ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு அழகான முறையில கணவன் மனைவி உறவுல ஒரு சீர்திருத்தம், இதை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். கணவனும் மனைவி நல்ல அன்பா பாசமா இருக்கிறாங்க, நல்ல இரக்கம். அதை போல இரக்கம் இல்லை, அந்த அளவு இரக்கம். கணவன் எங்க போனாலும் மனைவிக்கு உடனே கோல் எடுத்து சொல்லிடுவாரு, நான் அங்க போயிட்டேன், போய் சேர்ந்துட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்படி இங்க வந்துட்டேன் சொல்லிடுவாரு. இப்ப ஒரு நாள் கணவன் என்ன செய்யறாரு, வேலை முடிஞ்சு வாராரு, மனைவி தூக்கம். இப்ப மகரிப் பாங்கு இருக்குது, தட்டி எழுப்பி மனைவிட்ட கேட்டாரு, அசர் தொழுதீங்களாண்டு. அவ மனைவி சொல்றாள், நான் அவசரமா வெளியே ஒரு வேலைக்கு போயிருந்தேன், வந்து டயர்ல தூங்கிட்டேன், அசர் தொலை இல்லை அப்படின்னு. கணவன் 2 பேரும் இரக்கமானவங்க, பாசமானவங்க. ஆனா கணவனும் மனைவி நல்ல இபாதத் தக்வா உள்ள மனிதர், அதிலும் குறிப்பா கணவன் நல்ல தக்வா உள்ள மனிதர். அப்ப அவர் சொன்னாரு, அசர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்களா? அப்ப நான் தூங்கிட்டேனே அப்படின்னு எழும்பி ஓடி போய் தொழுங்க அப்படின்னு அந்த பெண்மணி தொழுகிறாள். அப்புறம் மகரிப் தொழுகிறாள். தூக்க போய்விட்டால் அப்படி மறதியா நாங்க தூங்கிட்டோம்னா எழும்பின உடனே தொழுக கொள்ளலாம். இப்ப தொலை வச்சுட்டார். இப்ப திரும்ப கணவனுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பயணம் போகணும். இப்ப நீண்ட பயணம் போகணும். மனைவிட்ட சொன்னார், நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டு இப்ப எப்பயுமே இவர் எங்க போனாலும் கால் பண்ணி சொல்லிடுவார். அப்படி ஒரு நாள் கூட தவற விட இல்லை. இவருக்கு ஒரு 3-4 மணித்தியால பயணம். இப்ப போயிட்டார். 3 மணித்தியாலம் போயிட்டு 4 மணித்தியாலம் போயிருச்சு, 5, 6, 7 மணித்தியாலம் போது கணவன்கிட்ட இருந்து அழைப்பு வர இல்லை. மனைவி
அவளுக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு, கணவனுக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதா, கோல் அடிச்சு 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 பாக்குறா, கணவனு கோல் போதும் இல்ல, வேலை செய்தும் இல்ல, தேம்புறா, அழுகுறா, புலம்புறா. எல்லாரும் மக்கள் ஓடி வந்து என்ன விஷயம் என்ன விஷயம், என்ன கணவன் போனாரு, போய் இடையில போகும்போதெல்லாம் கோல் அடிப்பாரு, இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன். ஆனா போக வேண்டிய தூரம் 3 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் போயிருச்சு, இன்னுமே அவர் கோல் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இப்ப மையத்தூடு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடு. இப்ப ஒரு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு கோல் வருது, கணவன்கிட்ட இருந்து கோல் வருது. இப்ப மனைவி எடுத்த உடனே நீங்க யாரை பேசுறீங்க, அப்ப நான் தான் இப்படி உங்களோட கணவன் தான் பேசுறேன், வேற ஒரு போன்ல இருந்து எடுத்து பேசுறாரு, நான் அப்படித்தான் நான் இங்க வந்தேன், வந்து சேர்ந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏன் நீங்க எனக்கு உடனே சொல்லல, ஏன் நீங்க பேச இல்லை, அப்படி உங்களுக்கு அக்கறை இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு கத்தி கதறி பேசி எல்லா ஏச்சுக்களையும் ஏசி என்னெல்லாம் திட்டணும் அப்படிலாம் திட்டி உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கணவன் சொன்னாரு, நேத்து நீங்க அஸ்ஸர் எத்தனை மணிக்கு தொழணும்னு கேட்டாரு. அப்ப 3 மணிக்கு டைம், உதாரணமா 3:30க்கு தொழணும் அப்படின்னு. எத்தனை மணிக்கு தொழுதீங்க? 7:30க்கு தொழுதேன், மகரிபுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 4 மணிக்கு போறது. அப்ப நீங்க 3 மணிக்கு தொழ இருந்த நீங்க சரியா கடமை 3 மணிக்கு தொழணும், நீங்க 7:30க்கு தொழுதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் லேட்டாய், 4.5 மணித்தியாலம் லேட்டாய் நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உங்களோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறேன், நான் உங்களோட எவ்வளவு வச்சிருக்கிறேன், இந்த இரக்கத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறான். நான் வந்து சேர்ந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு 4 மணித்தியால் லேட்டாகி உங்களுக்கு செய்தி சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கடா, என்னை விட கோடி மடங்கு இறக்கம் வச்சுக்கிற ரப்பு 3:30க்கு நீங்க அவனை தொழணும் என்று சொல்லி அல்லாஹ் ஏற்படுத்திருக்கும் பொழுது நீங்க 7:30க்கு தொழுதா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அல்லாஹ். அவ்வளவுதான், 3:30க்கு நீங்க தொழணும் அல்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான், நீங்க 7:30க்கு தொழுவீங்க, 4 மணித்தியாலம் கழிச்சு நீங்க தொழுவுறீங்கண்டா அந்த அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டிருப்பான். ஆனா உலகத்துல நான் உங்களோட வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் தான், ஆனா நான் இந்த ஒரு 4 மணித்தியாலம் லேட்டாகி வந்து சேர்ந்தேன் என்று சொல்றதுக்கு தாமதமானதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கண்டா, என்னை விட இரக்கமான ரப்பு அவனை நீங்க 3:30க்கு தொழாம 7 பொழுது அசர அல்லாஹ் எவ்வளவு கோவப்பட்டிருப்பான். அதை நீங்க என்றைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? என் அன்பு முடிஞ்சு போகும், இன்றையோட நான் மௌத்தா போனா முடிஞ்சு போனா, அல்லாஹ்வோட அன்பு உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் வரை தேவை. எனவே அல்லாஹ்வுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொண்டால் என்னுடைய அன்பு சரியாக கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பை நீங்க சரியா எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அன்பும் சரியா கிடைக்காது என்று உணர்த்துகிற பொழுது மனைவி நினைக்கிறாள், அல்லாஹ்ட கடமையில நான் பால் விட்டு விட்டேனண்டா, அல்லாஹ்ட கடமையை நான் தவறு செய்து விட்டு விட்டேனண்டா, அல்லாஹ் என் மீது எவ்வளவு கோவப்படுவான். நான் ஒரு பொழுதும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், தொழுகையை நான் தாமதித்து தொழ மாட்டேன். சாதாரண ஒரு கணவன் ஒரு 4 மணித்தியால் லேட்டாகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்ற செய்தி என்னால தாங்க முடியலண்டா, என்ற ரப்பு என் மீது கோவப்பட்டால் நான் எப்படி தாங்கிக் கொள்வது என்று நினைத்து அவள் திருந்த முயற்சிக்கிறாள். வாழ்நாள் முழுக்க நான் தொழுகையை இதற்கு பின்னால் குறித்த நேரத்திலே நான் தொழுது விடுவேன், தொழுகையை தவற விட மாட்டேன் என்று கணவனிடம் ஒப்புக்கொள்கிறாள், அவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாள். என்றால் இப்படி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் ஊடாக மனைவிக்கு நல்ல விடயங்களை உணர்த்துவர்களாக நாங்கள் இருக்கணுமே தவிர தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கணவன் என்று சொல்கிற பொழுது ஈமான், இபாதத், எங்களுடைய நற்பண்புகள், குணங்கள் எல்லாவற்றிலும் சரியாக பொறுப்புணர்ச்சியோடு அந்த கடமைகளை பேணி நடக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கை சீராக அமையும். கணவனும் நல்ல கணவனாக மனைவிடத்திலே அல்லாஹ்விடத்திலே எழுதப்படுவான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு சிறந்த ஒரு பருவகாலம் இந்த ரமலானுடைய காலம். எனவே எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல கணவன்மார்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா